ஒரு சகோதரன் தரிசனத்தில் பார்த்தாராம். ஒரு பெரிய சிலுவைக்கோ தூக்கி கொண்டு நடந்து கொண்டு போகிற நேரம், முன்னுக்கு ரொம்ப நீளமாக இருக்கிறது, அந்த சிலுவையினுடைய பின்பகுதி ரொம்ப நீளமாக இருக்கிறது. சுமந்து கொண்டு போகிறார். ஒரு வழியில் ஒரு தச்சன் இருக்கிறான், பிசாசு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்பா இவ்வளோ பெரிய சிலுவை தூக்கிட்டு போகிறா? நான் அழகாக முன்னுக்கும் பின்னுக்கும் நல்லா செதுக்கி நல்லா அழகாக அதை கார் பண்ணி, சின்ன சிலுவையாக நீ தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக பெரிய பெரிய பிஷப்மார் போட்டு போகிற பெரிய சிலுவை மாதிரி ஒரு சின்னதாக அழகாக கவர்ச்சி அழகாக செய்து தந்துடுறேன். சரி, ஒரு பெரிய சிலுவை கீழே இறக்கி வைத்தார். அவன் முன்பாத்தில் 2 அடி குறைச்சான், தலை பக்கத்தில் 2 அடி குறைச்சான், கை பக்கத்தில் 2 பக்கம் குறைச்சான். சின்னதாக அழகாக நல்லா காரு பண்ணி ரொம்ப பாக்கு கலப்பு எல்லாம் வரைஞ்சி எல்லாம் அழகாக செதுக்கி கொடுத்துட்டான். ரொம்ப ஸ்டைலாக தூக்கிட்டு போனார். கடைசியில் பரலோகம் தெரிகிறது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ஆழமான ஆறு போகிறது. இந்த ஆற்றை கடக்கணும். மற்றவங்கெல்லாம் எப்படி கடக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். இவருக்கு முன்னால் போன ஆள் அந்த சிலுவை அந்த ஆற்றுக்கு மேலே வைத்தார். அதுவே ஒரு பாலம் போல் ஆயிற்று. பாலத்தில் அழகாகி கடந்து போயிட்டார் பரலோகத்துக்கு. அடுத்தவர் வந்தார். அவர் சிலுவை வைத்தார். ஒரு பாலம் போல் ஆயிட்டு அது மேலே கடந்து போனார். இவர் போய் தான் சிலுவை அங்கே வைத்தா பாதி கூட எட்டலை. ஏன்னா ஏற்கனவே அதை எல்லாம் செதுக்கிட்டாச்சு. சிலுவை வச்சா சிலுவையும் தண்ணிக்குள்ளே போயிட்டு இவரும் தண்ணிக்குள்ளே போயிட்டார். எங்கே பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியல. கர்த்தருக்காக நாம் அனுபவிக்கிற பாடுகள் தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லுகிற ஒரு அருமையான பாலமாக இருக்கும்.